வணக்கம். 2025 நடைபெற்ற தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் 2 56வது வினாவுக்கு தவறாக விடை வழங்கிவிட்டமைக்கு முதல் என்னுடைய மனவருத்தங்களை தெரிவித்துக் கொண்டு, அந்த வினாவுக்கு பொருத்தமான விடை முதலாவது என்பதை கவனத்தில் கொள்ளவும். அதாவது நான் 3வது என தவறாக விடை வழங்கியிருந்தேன். அதாவது நல்ல விளைச்சலை பெறுவதற்காக பயிரிடுவதற்கு மிக பொருத்தமான விதைகள் அடங்கிய பாத்திரம் எது என்பதுதான் கேள்வி. ஆயினும் நான் கருதியது வித்துக்கள், அதாவது நல்ல வித்துக்கள் முளைத்தலுக்கு சாதகமான முறை எது என. அதாவது ஒரு வித்து முளைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு மண்ணீர், மண்வழி, சூரிய வெப்பம் அவசியமானது. அதாவது நிலத்துக்கு ஊண்டப்படுகின்ற வித்தாக இருந்தாலும் தண்ணீர் மேற்பரப்பிலே பஞ்சில வைத்து வித்தை முளைக்க விடுவதாக இருந்தாலும் அதற்கு 3 காரணிகளும் மண்ணீர், நீர், காற்று, சூரிய வெப்பம். சூரிய ஒளி தேவையில்லை. சூரிய ஒளி தாவர இலைகள்ல, தாவர பட்சிய பகுதியில உணவு தயாரிப்பதற்கு தேவை. வித்துக்கள் முளைப்பதற்கு அதன் சூரிய ஒளியில கிடைக்கிற வெப்பம் போதுமானது. அப்ப அந்த கருத்தில தான் இதிலே பஞ்சுகளாக மூடியிருந்தால் இந்த விடையை நான் பொருத்தம் என விடை கூறியிருந்தேன். ஆனால் இங்கு நல்ல விளைச்சலை பெறுவதற்காக பயிரிடுவதற்கு உகந்த விதைகள் அடங்கிய பாத்திரம் தான் கேட்டிருக்கு. அப்ப எங்களுக்கே தெரியும், நாங்கள் பைத்தம் வித்துக்களை மறுநாள் காலையிலே அவிப்பதாக இருந்தால் அதை தண்ணீரை ஊற வைத்துத்தான் அவிப்போம். ஒரு நாளைக்கு ஊற வைக்கின்ற போது அந்த வித்துக்கள் எல்லாம் முளைக்கும் திறனை பெறுகின்றது. அதாவது முளைவேர் ஆரம்பிக்க தொடங்குகின்றது. அந்த முளைவேர் ஆரம்பிக்க தொடங்கிய பயிறு வித்து நல்ல சத்து மிக்கதாக இருக்கின்றது. ஏனென்றால் அது தன்னுடைய வீரியத்தை, சத்தை வெளிப்படுத்துகின்றது. அப்ப அந்த வித்தை நாங்கள் அவித்து உண்பதனால கூடிய அளவு சக்தி, அதாவது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி கூடுதலாக கிடைக்கின்றது. ஆயினும் கொஞ்சம் சுவை குறைவாக இருக்கும். அதனாலதான் பலர் அதை ஊற விட்டு சாப்பிடுறது இல்லை. அதுல சத்து கூட கிடைக்கும், கொஞ்சம் சுவை குறைவாக இருக்கும். ஆனா உடனடியாக தண்ணியில போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் அவிக்கிறது சுவை கூடவாக இருக்கும். ஆகவே இந்த 56வது வினாவுக்கு நான் தவறாக விடையளித்திருந்தேன் என பல அன்பர்கள் எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றியை கூறிக்கொண்டு எனக்கு ஏற்பட்ட இடர்பாடை தங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அன்பார்ந்த பெரு மதிப்புக்குரிய பெற்றோர்களுக்கு, மாணவ செல்வத்தை விட பெற்றோர்கள் தான் இந்த விடைகளை ஆர்வமாக பார்ப்பார்கள். இதிலே பல, அதாவது விஷனமான விடயம் இருக்கின்றது. துன்பப்பட்ட பிள்ளைகளை மீண்டும் துன்பப்படுத்தலாமா என்பது ஒரு கேள்வி. பரீட்சை செய்தது துன்பம் என்று கருதுகின்ற தவறான ஒரு கருத்து எங்கள் மக்கள் மத்தியிலே இருப்பது மிக விஷனத்துக்குரியது. கல்வி என்பது சுமை அல்ல. அல்லது கல்வி ஆரம்பத்தில் கசப்பாகத்தான் இருக்கும், ஆனால் அதுல பயன் மிகச் சிறந்ததாக இருக்கும். அப்போ ஒரு பரீட்சை செய்வதை துன்பம் என கருதி சிலர் எனக்கு இந்த காணொலிகளுக்கு கொமெண்டிலே அனுப்பியிருந்தார்கள், இன்னும் இந்த மாணவர்களை நீங்கள் ஏன் துன்புறுத்துகிறீர்கள் என்று. அவர்கள் இந்த அறியாமையை நீக்கிறதுக்குத்தான் நான் இந்த கூற்றை சொல்றேன். கல்வி என்பது சுமை அல்ல, சுகம். கல்வி ஆரம்பத்திலே கற்க ஆரம்பிக்க கசப்பாகத்தான் இருக்கும், ஆனா அதனுடைய பயன் நிறைய நன்மையாக இருக்கும். ஆகவே அதை கசப்பானதாக கருதாமல் அதை சுகமானதாக கருதி இந்த தவறான அறியாமையிலிருந்து நீங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில நான் இப்பொழுது 14 காணொலிகள் இந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறதுல வழங்கியிருந்தேன். அதுல முதலாவது காணொலியை 20,000 பேருக்கு மேல் பார்த்து விட்டார்கள். அதாவது 22,000க்கு கிட்ட வந்துவிட்டது. அப்ப அது மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது. நான் 95ஆம் ஆண்டில் இருந்து வெற்றிக்கனி இதழ்களில் இருந்து கற்பிக்க தொடங்கிய ஆசிரியர். என்னுடைய கற்பித்தல் நிச்சயமாக எனது சீவிய காலம் முழுக்க என்னால் முடிந்த அளவில், ஏனென்றால்
எனக்கு முடியாத கட்டத்தில் ஒன்றும் செய்யலாது. முடிகிற வரையிலே நான் என்னுடைய கற்பித்தல் செவியை செய்வேன். ஏனென்றால் இது ஒரு மகோன்னதமான கிடைத்தற்கரிய பலம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதை சிறப்பாக செய்வேன் என உறுதி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். தொடர்ச்சியாக என்னுடைய வகுப்புகள் தினசரி அதிகாலை 5 மணிக்கு தரம் 4, அதாவது தற்பொழுது 2025 தரம் 3 தரம் 4 கற்கின்ற பிள்ளைகள் 2026, 27 பரீட்சை செய்ய உள்ள பிள்ளைகளுக்கு அதிகாலை 5 மணிக்கு வகுப்புகள் நடைபெறுகின்றன என்ற சந்தோஷமான செய்தியை கூறிக்கொண்டு விடை பெறுகின்றேன். நன்றி.